சிலர் பைபிளே இல்லாம தான் வர்றது கோயிலுக்கு. அப்புறம் பைபிள் என்ன சொல்லியிருக்கு எப்படி வழங்கும்? என்னதான் பிரசங்கம் சொல்லட்டும், நான் கவனிக்கிறேன். என்ன பெரிய இது வாஸ்து, நம்ம எனக்கு என்ன தெரிய போகுது, நமக்கு என்ன தெரியும், அவர் சொல்றாரு கவனிப்போம். இன்னொருத்தர் சொல்றாரு, எங்க வீட்டுல ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட்டை என் ஒய்ஃப் கிட்ட விட்டேயா. அந்தம்மா எங்களுக்காக எல்லாருக்கும் உபவாசம் பண்ணி, அந்தம்மா ஜெபம் பண்ணி, அந்தம்மாவே பைபிள் வாசித்து, அந்தம்மா எல்லா கூட்டத்தும் போய் எங்களை கவர் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா ஐயாவுக்கு ஒன்றும் தெரியல, அவருக்கு பைபிளும் கிடையாது, அவருக்கு ஜெபமும் கிடையாது, அவருக்கு எதுவும் கிடையாது. அம்மா கவர் பண்ணுவாங்க, இவர் இருக்கிறார். மனைவி பைபிள் வாசிட்டான்றது நான் நம்பிட்டு கூட இருந்துடக்கூடாது, ஏமாந்துருவீங்க. நீங்களே வாசிக்கிறது நல்லது. உங்களுக்கு யாராவது 100 கோடி விட்டு போயிருக்காங்கன்னா மனைவிட்ட கொடுத்து கொஞ்சம் வாசித்து சொல்லுமா, நீ பாரு, எனக்கு நிறைய வேலையா இருக்குது, நீ கொஞ்சம் அதை வாசிச்சு வை, நான் சாயந்தரம் வந்து கேட்கறேன் என்னன்னு சொல்லு, 100 கோடியா 110 கோடியா என்னன்னு தெரியல, சந்தேகமா இருக்கு, பார்த்து சொல்லுன்னு சொல்லுவீங்களா? கொடு, நானே வாசிக்கிறேன். நீ வாசித்ததெல்லாம் நம்ம, நீ வேணா வாசித்து சொல்லு, நானும் அதை பார்த்துக்கிறேன், நானே எங்கன்னாலே பார்த்துக்கிறேன், நானே என் அறிவை பயன்படுத்தி நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஏன்னா அந்த 100 கோடி அவ்வளவு பெருசா இருக்குது, அதை காட்டிலும் பெருசா வச்சுட்டு போயிருக்காரு.